ஜிடிபி கிராஸ் டொமெஸ்டிக் ப்ராடக்ட். இந்த ஜிடிபினா என்ன? இதை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க? இந்த ஜிடிபியை யூஸ் பண்ணுறதுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லா உலக நாடுகளும் பல வருஷமாக அவங்களோட வளர்ச்சியை மெஷர் பண்ணுறதுக்காக இந்த ஜிடிபியை தான் யூஸ் பண்ணிட்டு வராங்க. ஜிடிபி எக்ஸாக்டாக என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நம்ம நாட்டுக்குள்ளே தயாரிக்கப்படுற அனைத்து பொருட்கள் மற்றும் சேவைகளோட சந்தை விலையை கூட்டினா வரக்கூடிய அந்த தொகை தான் ஜிடிபி. புரியல? சுருக்கமாக சொல்ல போனால் ஜிடிபி தான் நம்ம நாட்டோட வருமானம். ஜிடிபியை கால்குலேட் பண்ணுறதுக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இன்கம் மெத்தட், அதாவது நம்ம வருமானத்தை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுறது. ரெண்டாவது மெத்தட் என்ன? எக்ஸ்பெண்டிச்சர், நம்மளோட செலவுகளை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுறது. இதில் ரொம்ப பாப்புலரான மெத்தட்னா எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் தான். இந்த ஜிடிபியை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா இருக்குது. அது என்ன ஃபார்முலானா y is equal to c plus g plus i plus x minus m. இதில் y என்னன்னு கேட்டிங்கன்னா ஜிடிபி, அதாவது நம்ம நாட்டோட இன்கம். இந்த ஈக்குவேஷனில் c என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம நாட்டில் இருக்கிற எல்லா மக்களும் செலவு பண்ணக்கூடிய அந்த தொகை தான் சின்னு வருது. ஜி நம்ம அரசாங்கம் செலவு பண்ணக்கூடிய தொகை. ஐ நம்ம செலவு பண்ணுறதை தவிர நம்ம சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த தொகையை ஐ கேட்டகரியில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. இதில் எக்ஸுங்கிறது எக்ஸ்போர்ட்ஸ், ஐங்கிறது இம்போர்ட்ஸ். இதில் இம்போர்ட்ஸை மட்டும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுவோம். அது ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த இம்போர்ட்ஸ் எல்லாம் நம்ம நாட்டில் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் கிடையாது. இது வெளிநாட்டிலேருந்து தயாரித்து இறக்குமதி பண்ணுற பொருட்கள். ஸோ ஜிடிபி நம்ம நாட்டில் தயாரிக்கிற பொருட்களை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறதுனால அதுலேருந்து இறக்குமதிகளை நம்ம கழிச்சிடணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜிடிபியை தான் பல வருஷமாக நிறைய நாடுகள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கு. பட் ஜிடிபியை யூஸ் பண்ணுறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இந்த பிரச்சனைகளை ஜிடிபியை கண்டுபிடிச்ச எக்கானமிஸ்ட் சைமன் குஸ்னெட்ஸே ஒத்துக்கிட்டு இருந்திருக்காரு. அவர் என்ன சொன்னார்னா, தி வெல்ஃபேர் ஆஃப் அ நேஷன் கேன் ஸ்கேர்ஸ்லி பி இன்ஃபர்ட் ஃப்ரம் த மெஷர் ஆஃப் நேஷனல் இன்கம். அதாவது ஒரு நாட்டோட வெல்பீயிங், மக்கள் எவ்வளோ நல்லா இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அந்த இன்கம்மை மட்டுமே அடிப்படையாக வச்சு கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஜிடிபியில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறத பார்க்கலாம். ஜிடிபியில் இருக்கிற முதல் பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜிடிபி ஏற்றத்தாழ்மைகளை பற்றி, அதாவது இன்இக்வாலிட்டியை பற்றி எதுவுமே சொல்லாது. ஒரு நாட்டில் எவ்வளோ இன்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எவ்வளோ இன்கம் ஜெனரேட் ஆகிருக்குங்கிறத பற்றி மட்டும்தான் ஜிடிபி சொல்லணும். இந்த இன்கம் எந்த செக்ஷன்ஸ், அதாவது எந்த மக்களை சென்றடைஞ்சுது அப்படிங்கிறத பற்றி எதுவுமே சொல்லாது. இந்த இன்கம் ஏற்கனவே ஏழையாக இருக்கிறவங்க கிட்ட போச்சா, இல்லை இந்த இன்கம் பணக்காரங்க கிட்ட தான் இருக்கா அப்படிங்கிறத பற்றி எதுவுமே சொல்லாது. ஒட்டு மொத்தமாக ஒரு நாட்டுக்கு இவ்வளோ இன்கம் வந்தது அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் சொல்லும். ஜிடிபியில் இருக்கிற ரெண்டாவது பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நாட்டோட இயற்கை வளங்களை பற்றி அது எதுவுமே சொல்லாது. இப்போ நம்ம ஜிடிபியை இன்க்ரீஸ் பண்ணணும்னா ரொம்ப சிம்பிளாக நிறையா இண்டஸ்ட்ரீஸை ப்ரமோட் பண்ணி, நிறையா புது இண்டஸ்ட்ரீஸை உருவாக்கி அவங்களோட ப்ரொடக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணி நம்ம நாட்டோட ஜிடிபியை இன்க்ரீஸ் பண்ணலாம். பட் இந்த ஜிடிபியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக, இந்த ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நிறையா காடுகள் அழிக்கப்படலாம், நிறையா விவசாய நிலங்கள் இண்டஸ்ட்ரீஸ் கிட்ட போகலாம். ஸோ இதெல்லாம் போகிறப்போ நிறையா சுற்றுச்சூழலுக்கு பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மக்களுக்கு நிறையா சுற்றுச்சூழல் இயற்கை பேரழிவுகள்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதை எதுவுமே கண்டுக்காமல் ஜிடிபி பணத்தை மட்டுமே மெஷர் பண்ணுறதுங்கிறது தான் ரெண்டாவது பிரச்சனை. மூணாவது முக்கியமான பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜிடிபி எந்த வகையான பொருளை நம்ம தயாரிக்கிறோங்கிறத பற்றி எதுவுமே சொல்லாது. இப்போது 100 ரூபா மதிப்பில் பாலை வாங்கி விற்றீங்கன்னா அந்த பால் குடிக்கிறவங்களுக்கு நன்மையை தரும். அதே 100 ரூபாய்க்கு நீங்கள் சாராயத்தை வாங்கி விற்றீங்கன்னா அது குடிக்கிறவங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம்ஸ், நிறைய தீமைகளை விளைவிக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே கணக்கில் எடுத்துக்காமல் ஜிடிபி அந்த 100 ரூபா மதிப்பில் பால் விற்கிறீங்களோ, சாராயம் விற்கிறீங்களோ, நல்ல பொருள் விற்கிறீங்களா, கெட்ட பொருள் விற்கிறீங்களா, அது எதுவுமே பார்க்காம அந்த 100 ரூபா மதிப்பில் பொருள் நீங்கள் விற்றுருக்கீங்க, அது உங்களுக்கு இன்கமாக காட்டும். அது மட்டும்தான் ஜிடிபி பண்ணும். நாலாவது முக்கியமான பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பொருட்களையும் சேவைகளையும் நீங்கள் மதிப்பிட முடியாது. உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் நம்ம அம்மா வேலையெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, இந்த வேலையும் ஒரு வகையான சர்வீஸ் தான். இதையும் நீங்கள் ஜிடிபியில் நியாயப்படி இன்க்ளூட் பண்ணணும். ஏன்னா இதே வேலையை நீங்கள் ஒரு வேலைக்காரங்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அது சம்பளம் நீங்கள் தரணும். அந்த சம்பளம் ஜிடிபியோ ஒரு பார்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நிறைய பிளாக் மார்க்கெட்டில் விற்கக்கூடிய குட்ஸ், அதாவது இல்லீகல் வெப்பன்ஸ், ட்ரக்ஸ், இந்த மாதிரி விஷயமும் ஜிடிபியில் நியாயப்படி இன்க்ளூட் பண்ணணும். ஏன்னா அதுவும் ஒரு வகையான ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி தான். பட் இது எல்லாத்தையும் நீங்கள் எஸ்டிமேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், எஸ்டிமேட் பண்ணவே முடியாது.
ஸோ இந்த பிரச்சனைகள் இருக்கிறதுனால ஜிடிபி வந்து ஒரு கரெக்டான மெஷர் இல்ல. ஒரு நாட வந்து பணத்த மட்டுமே அடிப்படையா வச்சு அந்த நாடு நல்ல நாடு, கெட்ட நாடுன்னு சொல்ல முடியாது. ஸோ நெறைய எக்கானமிஸ்ட் வந்து ஜிடிபிய விட்டுட்டு முக்கியமா 2 ஆல்டர்னேட்டிவ்ஸ தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுல முதல் ஆல்டர்னேட்டிவ் என்னன்னா, சஸ்டெய்னபிள் டெவலப்மென்ட் கோல்ஸ். இந்த சஸ்டெய்னபிள் டெவலப்மென்ட் கோல்ஸ் வந்து ஒரு 16 கோல்ஸ் இருக்கு. ஸோ அந்த கோல்ஸ்ல வந்து இந்த நாடுகள்லாம் எந்த அளவுக்கு அட்டைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பேசுறது தான் அந்த எஸ்டிஜின்னு சொல்லுவாங்க, அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். இன்னொன்று வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஹாப்பினஸ் இண்டெக்ஸ். ஸோ இந்த 2 விஷயத்தையும் பற்றி நம்ம ஒரு செப்பரேட் வீடியோவில் பேசலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு இன்ஸ்பயர் எக்கனாமிக்ஸ். நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டே இருங்க. அதே மாதிரி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள்.